ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 15-16. ஆண்டவர் மோசேயிடம், யார் யாருக்கு இரக்க காட்ட விரும்புகிறானோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன், யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறானோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன் என்றார். ஆகவே மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை. கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரக்க குணத்தில் வளர்வோம். இரக்கம் அது இதய பலவீனத்தின் குறியீடு அல்ல, ஆத்ம பலத்தின் வெளிப்பாடு. இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம். கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன். 24ஆம் நாள். இரக்கத்தின் திருத்தந்தையாக திகழும் திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுகிறார், இயேசுவின் மீதும் அவரது இரக்கமுள்ள பார்வையின் மீதும் நம் கண்கள் நிலைநிறுத்தப்படும் பொழுது போற்றுதலுக்கு உரிய மூவரு கடவுளின் அன்பை நாம் அனுபவிக்கின்றோம் என்று. கருணை பொங்கும் நெஞ்சம் அது கடவுள் வாழும் இல்லம். சிலர் கருணை மறந்தே வாழ்கின்றார் கடவுளை தேடி. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். ஆம், உருவமற்ற இறைவனின் இரக்கத்திற்கு உரு கொடுத்து உயிர் கொடுத்தவர் இயேசு. குற்றம் புரிந்தவர் தண்டனை பெறுவது சட்டத்தின் நீதியாக கருதப்படும் நிலையில் இறைவனின் பேரன்போ இரக்க பெருக்கமாகி ஆழி பேரலை போல மனிதனில் பாய்ந்து மன்னிக்கிறது. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்பதை சொல்லில் அல்ல, செயலில் வாழ்வாக்கும் பொருட்டு தன் பணிவாழ்வில் பாவிகள், ஏழைகள், நோயாளிகள், ஒதுக்கப்பட்டோர் மட்டில் காட்டிய அனைத்து செயல்களும் இரக்கத்தின் பன்முகமாக நமக்கு கற்றுக் கொடுப்பவை. எனவே இரக்கமிகு கடவுளின் கரமாக நாமும் மாற முன்வந்தால் தேவையில் இருக்கும் நம் மக்களின் வாழ்வுக்காக நமது நேரம், ஆறுதலான வார்த்தை, பாசமான பகிர்வு, அன்பான இரக்கம் நிறைந்த ஈடுபாடுகள் வழி நாம் வாழ முயல்வோம். எத்தவக்காலத்தில் இருந்து வள்ளலார் அளவிற்கு இல்லாவிட்டாலும் வாடிப்போன நலிந்து போன மக்கள் மீதாவது இரக்கத்துடன் இருப்போம். ஜெபம். இரக்கத்தின் தெய்வமே எம் இறைவா, இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்புதான் கிடைக்கும். இரக்கமே தீர்ப்பை வெல்லும் என்று புனித யாக்கோபு திருமுகத்தில் கூறுவது போல எங்களை சுற்றி வாழும் ஏழை எளிய மக்களுக்கும் வாழ்வில் நலிவுற்று தவிக்கும் மனிதருக்கும் இரக்கம் காட்டும் நல்லுள்ளத்தை எமக்கு தாரும். ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன் என்னும் தவக்கால சிந்தனையின் இன்றைய நாளில் உங்களுக்கான கேள்வி:
இரக்கத்தின் திருத்தந்தையாக திகழ்பவர் யார்? இந்த தவக்காலம் உங்களுக்கு கடவுளின் அருளை பெற்றுத்தரும் காலமாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? இதற்கு மேல் என்ன நான் தருவேன்? உயிரையும் தந்தே உணர்வாயோ? இதற்கு மேல் என்ன நான் தருவேன்?